ஒரு குடும்ப வாழ்க்கையில எது சார் ரொம்ப முக்கியம், லவ்வா இல்ல ரெஸ்பெக்டா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. என்னோட அனுபவத்துல லவ் இருக்கு எல்லா இடத்துலயும். ஆனா எந்த இடத்துல மிஸ் ஆகுது அப்படின்னா அந்த மரியாதை கொடுக்குற இடத்துல தான். அந்த ரெஸ்பெக்ட் தான் வந்து நிறைய இடத்துல மிஸ் ஆகுது. இப்போ லவ் நிறைய இருந்து ரெஸ்பெக்டே இல்லை வச்சுங்களேன், கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை அப்படியே ஒரே கண்ட்ரோலிங் பண்ற மாதிரி இருக்கும், இல்லை ஒன் சைடாவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சில இடத்துல வந்து நான் பார்த்துருக்கேன், சில ஹஸ்பண்ட்லாம் வந்து எல்லாரும் முன்னாடியும் ஒய்ஃபை வந்து கட் பண்ணி நோஸ் கட் பண்ணி அமுச்சு விட்ருவாங்க பேசினே இருக்கும்போது திடீர்னு. இல்லை சில ஒய்ஃப்லாம் வந்து ஹஸ்பண்டை வந்து குறை சொல்லின்னு இருப்பாங்க எல்லாரும் முன்னாடியும் பப்ளிக்கா. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, என்னதான் உங்களுக்குள்ள லவ் இருந்தாலும் மரியாதை குறையுது. அந்த மரியாதை குறையும் போது தான் நிறைய ரிலேஷன்ஷிப்ல விரிசல் விடுது. அப்போ ஒரு 3 விஷயத்த நம்ம பண்ணலாம் ரெஸ்பெக்டை பில்ட் பண்ண. ரெஸ்பெக்ட்ன்றது நம்ம வீட்டு கதவு மாதிரி, டோர் மாதிரி, கண்டவங்களாம் உள்ள வரக்கூடாதுல்ல. அப்போ கதவை தட்டிட்டு எமோஷன்ஸ் ஏதாவது பகிர்ந்துக்கணும் அப்படின்னா கதவை தட்டிட்டு பர்மிஷன் வாங்கிக்கலாம். நம்பர் 1, இப்போ இதை பேசலாமா, ஓகேவா உனக்கு அப்படின்னு கேட்கலாம். அப்போ என்ன ஆகும், ரெஸ்பெக்ட் பில்ட் ஆகும். நம்பர் 2 வந்து மற்றவங்க முன்னாடி பாராட்டணும். ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ப்ரைவேட்டாக போய் பேசணும். முன்னாடி ப்ரைவேட்டாக பேசாமல் இருந்தாலே ரெஸ்பெக்ட் பில்ட் ஆகும். 3ஆவதா நிறைய நன்றி உணர்வு தெரிவிக்கணும், நிறைய தேங்க்யூ சொல்லணும். இது ஏதாவது டப்பா எடுத்து கொடுத்தா தேங்க்யூ சொல்லணும், கார் திறந்து கொடுத்தா தேங்க்யூ சொல்லலாம், இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்ததுன்னு தேங்க்யூ சொல்லலாம். நிறைய தேங்க்யூ சொல்ல 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 அந்த ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குமா. ஏன்னா லவ்வும் ரெஸ்பெக்டும் 2 இருந்ததுன்னா அதுதான் ஒரு ஆனந்தமான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேற எந்த விதத்தில் மரியாதை இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க குடும்ப வாழ்க்கையில்? கமெண்ட் பண்ணுங்கள்.